பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம் இன்னைக்கு அல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆவியினாலே. அப்ப எதனால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்? ஆவியினால தான் ஜெயிக்க முடியும். வேற எதனால ஜெயிக்க முடியாது. ஆமென். உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிரடைச்சு? ஆவி, தேவ ஆவி, தேவனுடைய வார்த்தை உயிரடைகிறது. சொல்றாரு ஆவியினால். ஆமென். சரீரத்தின் செய்கைகள் அதிகம் கிடைப்பீர்கள். அப்ப இந்த சரீரம் என்ன செய்யுமா? உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிறது. நம்முடைய கண்ணு, நம்முடைய சிந்தைகள், நம்முடைய பேச்செல்லாம் உலகத்தின் காரியங்களை இருக்கக்கூடாது, ஆவியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவி எங்க? உன்னுடைய எண்ணங்கள்ல இருக்கணும். அங்கதான் விடுதலை உண்டாகும். உன் இருதயத்தில் இருக்கணும், உன் மனசுல இருக்கணும். ஆமென். உன் கையில இருக்கணும், உன் கால்ல இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆமென், கால் மிதிக்கும் தேசம் இல்ல கர்த்தருக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லி என் காலை எங்க வைக்கிறேன்? அந்த ஆவியில பேசணும். சும்மா நம்ம வந்து ஆமென் கால் மிதிக்கும் தேசம் நான் கர்த்தருக்கு சொல்லுங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். எங்க சொந்தமா இருக்கு? நம்ம கிட்ட எல்லாத்தையும் ஆட்டை போட்டு போயிடறாங்க. நம்ம உழைப்பு உறிஞ்சி ஆமென் நிறைய பேர் என்ன செய்றாங்க? நல்ல வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கு உலகமே பொழைச்சிட்டு போக முடியுமா? உன் உழைப்பை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமென். இந்த உழைப்பை ஆவியில போடுகிற கர்த்தர். நீ உலகத்துக்கு எவ்வளவுதான் தங்கத்திலே செலவு செஞ்சு வச்சாலும் அவன் புத்தியை காமிச்சிடும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எதை செஞ்சு வச்சாலும் அவனுடைய கேரக்டர் மாறவே மாறாது. ஆனா கர்த்தர் சொல்றார் ஆமென், ஆவியினாலே சரீரத்தின் செயலை அழித்தா பிழைப்பீர்கள். நம்ம பிழைக்கிறதுக்கு ஒரு ரூட் ஆண்டவர் நீ சொல்லி கொடுக்கணும். ஆவிதான் நம்ம பிழைக்கிறதுக்கு வழி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி தான் வசனமா இருக்கும். அந்த வசனம் தான் இயேசு வருது. அந்த இயேசு தான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. எவ்வளவு அருமையான கடவுள் பாத்தீங்களா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆமென். அல்லேலூயா. உலகத்துல நம்ம தாய் தகப்பன் கூட சொல்லி கொடுத்து நம்மள வளர்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த மாதிரி எல்லாம் நடந்தா நம்மளுடைய கேரக்டர்ல மாறிட்டே இருக்கு. உன்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்ப்பான். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவன் கையெடுத்து கும்பிடுவான். அத சொல்றாரு. அந்த படையும் திரும்ப ஆமென் அல்லேலூயா நடத்தப்படல. அவர் தேவனுடைய புத்திரனா இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய அப்பா இயேசுவுடைய பிள்ளையா இருக்கிறார்கள். ஆவியில் நடந்த இயேசுவின் பிள்ளையா. அல்லேலூயா. அழகா ஜெபிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அழகா கண்டுபிடிச்சு அவங்க கேரக்டர்ல பார்த்தா வைத்து அவங்க முகத்தை பார்த்தா அந்த பிரசன்ஸ் தேவ மகிமை. அல்லேலூயா. தேவனுடைய மகிமை. ஆமென். தேவனுடைய புத்திர சுவீகாரத்தை தேவனுடைய புத்திரனா இருக்கிறாங்க. அப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிறாங்க. நீங்க அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறீங்க. அவன் என்ன செய்யறான்? என் பிள்ளையா வா அப்படிங்கிறீங்க. சொந்த அப்பா இந்த பிள்ளை அவரை என்ன செஞ்சாரு? ஆமென். சொந்த தகப்பன் உங்களை பெற்றெடுத்திருக்கிறாங்க. சொந்த தாய் உங்களை பெற்றெடுத்திருக்கு. அதான் இயேசு. அல்லேலூயா. பணமும் இல்லாம ஆமென் எதுவுமே இல்லாம அல்லேலூயா ரத்தத்தை கொடுத்து அவர் வாங்கி இருக்கிறார் சொந்தம். அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, அதுதான் தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள்
சொல்லுங்க. ராஜா எதுக்காக பயப்படுவாரா? சாப்பாடு இல்ல, துணிமணி இல்ல, வீடு இல்ல, நிலம் இல்ல, அல்லேலூயா, பிரச்சனையோட இருக்கிறது பேர் தான் ராஜாவா? அது பேர் கூச்சா. அல்லேலூயா. ராஜானா கம்பீரமா இருப்பார். ராஜாவின் ஜெய கம்பீரம் உங்கள் மத்தியில் இருக்கிறது. ஏசப்பாவுடைய ஜெய கம்பீரம். ஆமே. மரணத்தை ஜெயித்த ஜெய கம்பீரம், நோயை ஜெயித்த ஜெய கம்பீரம். ஆமே. ஜெய கம்பீரம் அப்படி நெஞ்சில் நிமிட்டிட்டு உட்கார்ந்திருக்கு. ஒரு குறையும் இல்லாம ஆமே நடக்கிறது, வாழ்றது. அல்லேலூயா. அதான் சொல்றது, அடிமை தடித்து ஆவியை பெறாங்க. ஆமே. எந்த ஆவியை நீங்க பெறலையா? ஆமே. கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோய் நோய், வருமா வருமா, தரித்திரம் தரித்திரம், பிரச்சனை மாறல அந்த ஆவியை பெறல. ஆமே. என்ன ஆவியை பெறீங்களா? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. ஆமே. நீ கூப்பிடணும் உங்க அப்பா. ஆமே. ராஜாவை கூப்பிடுற. ராஜா ராஜா கிட்ட போயிட்டு ஆமே ஒரு சாதாரண ஒரு மனுஷன், ஒரு சாதாரண மனுஷன், ஒண்ணுல ஒரு முதலமைச்சரை ஆமே புகழ்ந்து ஒரு பேனர் வச்சுட்டாலே போதும். யாரா அந்த பையன்? ரொம்ப அழகா அந்த பேனர்ல என்னுடைய பேரு போஸ்டர் எல்லாம் போட்டு அழகா வச்சிருக்கானே, அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு. ஒரு மனுஷன் புகழ்ந்தாவே அப்படி அப்படின்னா ஆமே. கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன ஒண்ணும் புகழணும் இது பண்ணணும் இல்ல, பயப்படாம அதே புகழ்ச்சி உனக்கு அப்படின்னு. அல்லேலூயா. பிரச்சனை கண்டு பயப்படாத, பிரச்சனை கண்டு தோன்றாத அப்படின்னு, விழுந்துடாத அப்படின்னு. அல்லேலூயா. ஆமே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுக ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. என்ன ஆவியை பெற்றிருக்கீங்களா? மகன்கிற ஆவி, பிள்ளைங்கிற ஆவி. அல்லேலூயா. சொந்தங்கிற ஆவி, ரத்த சொந்தங்கிற ஆவி. ஆமே. எங்க அப்பா வயித்துல தான் நான் பிறந்தேன், அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்பா மாதிரியே உங்க படைப்பு. அல்லேலூயா. ஏசப்பா மாதிரியே உங்களுடைய மூச்சு. ஆமே. ஏசப்பா மாதிரியே கை, ஏசப்பா மாதிரியே கால். ஆமே. அப்ப உங்க எண்ணங்கள் ஏசப்பா மாதிரியே இருக்கணும். ஆமே. உங்க நடவடிக்கைகள் சாட்சிகள் ஏசப்பா மாதிரியே இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் அதுதான் ஆவியில விடுதலை. அல்லேலூயா. ஆமே. சொல்லிடுற பாருங்க. ஆமே. சொல்லிடுற பாருங்க. படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமே. என்னங்க இருக்குன்னு தேவனுடைய கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறது சாட்சி கொடுத்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் பயந்தீங்கன்னா உன் சாட்சி கெட்டு போயிருங்க. அப்ப நீங்க ஆமே நீங்க எத்தனை பிரச்சனையில வந்திருக்கீங்க? ஒயிலஸ் கம்பெனிக்காக பிரச்சனை நிறைய, டவுனிக்காக லென்சிக்கு நிறைய. இன்னைக்கு அந்த பிரச்சனை ஆமே இந்த ஆவியினால் வெளியில போகும். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே இந்த சபைக்கு எல்லா பிரச்சனையும் வெளியே. ஆமே. இந்த சபையில் உள்ள அனைவருக்கும் எல்லா பிரச்சனையும் வெளியேற்றுவார். வேலை இல்லாத வேலை கிடைக்கும், குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தை கொடுப்பார். ஆமே. ஜெபிக்க முடியாதவர்களுமே அடிச்சு நொறுக்கி ஜெபிக்கிறார். ஆமே. பரிசுத்தத்தை இழந்தவர்கள் ஆமே இனிமேல் பரிசுத்தத்தின் ராஜாவா கர்த்தர் காண்பிப்பார். இயேசு தாடி நன்றி நன்றி. அற்புத அடையாளங்கள் உங்க மூலமா பயங்கரமா நடக்கும், பயங்கரமா நடக்கும், பயங்கரம். ஏன்னா அப்பாவோட பிள்ளைங்க இந்த உலகத்தை நடக்கிறதுக்கு அப்பா அந்த உலகத்தை உன்னை படைச்சிருக்காரு. வேற எதுக்குமே இல்லை. இந்த உலகத்தை தலையில புரட்டி போடுறாரு. ஆமே. அதுல எல்லாத்தையும் தண்ணி காட்டுறாரு. அல்லேலூயா. இனிமே உனக்கே தண்ணி காட்ட முடியாது. ஆமே. நீ காட்டி காட்ட போற. ஆமே. ஆவியில காட்ட போற. ஆமே. ஆமே. இந்த உலக ஜனங்களுக்கு பரலோகத்தை காட்ட போற. ஆமே. பரிசுத்தம் இல்லாதவனுக்கு பரிசுத்த பாதையை நீ காட்ட போற. அல்லேலூயா. ஆமே. சொல்லுகிறார் எபிரேயர் சொல்லுகிறார் யாத்ராகமம் 34:10 115வது பக்கம். 115வது பக்கம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை ஆமே. பண்ணினேன். என்ன கவனன்ட் உடன்படிக்கை டீட். ஆமே. இதோட என்னது அதோட ஒண்ணு. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்படி டீல் பண்ணி போயிருக்கிறாரு? நான் இப்போ என் பிதாவினுடைய ஆமே வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன செய்றேன்? ஆமே அவரு கூட போய் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமே. இப்ப அந்த வேலையை நீ தான் செய்யணும்.
செய்வீங்களா? ஆமே. உங்க தெருவில் உள்ளவங்களுக்கு செய்வீங்களா? ஆமே. ஒண்ணு செய்யாத. அவன்கிட்ட போய் ஒண்ணுமே பேசவே தேவையில்லை. போகும்போது அவனை பார்த்து மனசுக்குள்ளேயே ஆண்டவரே உன் பைபிளை தூக்கிட்டு என் கூட ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு போங்க. இப்ப ரோட்ல போகும்போது பஸ்ல போகும்போது சொல்லிட்டு போங்க. அவன் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்து இவன் ஆத்துமா ஆண்டவரே இந்த ஆளோட ஆத்துமா பரலோகத்தில் இருக்குன்னு ஆண்டவரே சொல்லிட்டு போங்க. எதை கட்டுறீங்க அதை கட்ட மாட்டோம். அந்த ஆத்மாவுக்கு அந்த மாம்சத்தின்படி பிழைச்சிக்கிட்டு இருக்கு அந்த ஆத்மா. ஆமே. அந்த தேவ ஆவியை உள்ள கொண்டு சொல்லி விட்டு உயிர் அடையும் அந்த ஆத்மா. உழந்த எலும்பு எப்படி உயிர் அடைச்சோ அதுபடி தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் போகும்போது, ஆமே, வார்த்தை தான் உலகம் முழுவதும் சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை அவனுக்குள் போகும்போது, ஆமே, அந்த வார்த்தை ஜெபமா மாறும். அந்த வார்த்தை உயிர் அடையும். அந்த வார்த்தை அவனை ரட்சிப்புக்குள் நடத்தும். ஆமே. அவனுக்குள் இருக்கிற பிசாசு பாதாளத்தில் கட்டப்படுவான். அவன் எரியப்படுவான். அவன் துரத்திடப்படுவான். ஆமே. அப்படி செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. சொல்லி ரட்சிப்புக்குள் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமே. சொல்லிக்கிறார் பாருங்க. 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமென். யாருக்குங்க பத்திரத்தை கொடுப்பாங்க? யாருக்கு சொத்தை எழுதி கொடுப்பாங்க? சொந்த பிள்ளைங்க தான் சொத்தை எழுதி கொடுப்பாங்க. சொந்த பிள்ளைகிட்ட தான் ரகசியங்களை பேசுவோம். சொந்த பிள்ளைங்க கிட்ட தான் எல்லா காரியங்களும் ஒப்படைக்கணும். அதுக்கு பேர் தான் உடன்படிக்கை. அல்லேலூயா. கர்த்தர் எப்ப உடன்படிக்கை உங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஆமென். பூமியிலும் எந்த ஜாதிகள் இருக்கு, இந்த உலகத்திலேயே எந்த நாடு, ஜாதிகள்னா நாடு, எந்த நாட்டில் செய்யப்படாத அதிசயங்கள் ஓ நாட்டுல, ஆமென், ஓ டிஸ்ட்ரிக்ட்ல, ஓ வீட்டுல உன்னை கொண்டு செய்வாங்க கர்த்தர். அல்லேலூயா. அப்ப உன் வீட்டுல உள்ளவங்கள ரட்சிப்பு நடத்துறது ஈஸி இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு உன் பின்னாடி, ஆமென், பைபிளை தூக்கிட்டு வருவாங்களா வர மாட்டாங்க? ஆமென். உன்னுடைய நோய் மாறுமா மாறாதா? அல்லேலூயா. ஆமென். அப்ப இப்ப இருக்கிற பிரச்சனை, ஆமென், கட்டப்படும் அப்படின்னு சொல்லி கட்டப்படுமா கட்டப்படாதா? இனி இந்த பிரச்சனையை நான் இனிமே, ஆமென், எடுத்துட்டு போக கூடாது. இங்க வந்துட்டேன், உங்ககிட்ட வந்துட்டேன், வருத்தப்பட்டு பாரம் சொல்லிட்டு எல்லாம் எங்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்க. இந்த ஓய்வு நாள்ல வந்துட்டாங்க. இந்த பிரச்சனையை உங்ககிட்ட வச்சுட்டு போறேன். இனிமே இதை நான் பார்க்கவும் மாட்டேன், தூக்கவும் மாட்டேன், சுமக்கவும் மாட்டேன். அது வருத்தம் ஆண்டவரே, அது பாரம் ஆண்டவரே, அது கண் கணக்குல இருக்கு ஆண்டவரே. ஆமே. உங்க ஆலயத்துல இறக்கி வைக்கிறதுக்கு தான் இந்த ஆராதனை. அதுக்கு தான் உங்க வார்த்தை. ஆமே. அதுக்கு தான் சொல்ற பாருங்க. பூமியில எந்த ஜாதிகளுக்கும் செய்யப்படாத, அல்லேலூயா, உலகத்திலேயே நடக்காதது, ஆமே, உன்னை கொண்டு நடக்குங்கிற. அல்லேலூயா. எந்த நாட்டிலும் ஜாதிகளுக்கும் செய்யப்படாத அதிசயங்களை, ஆமே, என்ன நடக்குங்கிறார் பாருங்க. அதிசயங்களை, ஆமே, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்யும் அதிசயங்கள். அப்ப உன்னை கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் எதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு? இவ்வளவு காரியங்களை எதுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு? இவ்வளவு ரகசியங்களை எதுக்கு உங்களுக்கு வெளிப்படுத்த? அதிசயங்கள். ஆமே. அதிசய படைப்பு நீங்க. ஆமே. உலகத்தால் நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. ஆமே. உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். ஆமா. அவருடைய அன்பினால், அவருடைய கிருபையினால் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள். எதற்காக இவ்வளவு அப்படியே இறங்கி பேசிக்கிட்டு இருக்காரு? ஆமே. நம்ம பாவியா இருந்த நம்மை பரிசுத்தமாக்கி உடையான ஸ்டேட்டில் இருந்து அப்படி செந்தாமரை எதுக்கு மாத்தி இன்னைக்கு கொண்டுட்டு வந்து நின்று பேச வச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்குள் இருக்கிற வண்ணம் அப்படிப்பட்டதுங்கிறது. உன் படைப்பே, ஆமே, அதிசயங்கள். அல்லேலூயா. அப்ப படைப்பே அதிசயம்னா, ஆமே, அந்த அதிசயமான காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. ஆமே. அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அப்ப உன் கூட இருக்கிறவங்ககிட்ட, ஆமே, இயேசு உன் கூட இருக்கிறாருன்னு காமிப்பேன் அப்படிங்கிறார். இப்ப பேசிட்டு இருக்கார்ல, இவர் அவ்வளவு அற்புதங்களை செய்தவர். ஆமே. செய்து முடிச்சுட்டு இப்ப நீ செய்யணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். அப்ப உன்னை யாரெல்லாம் இப்ப கேவலப்படுத்தி, ஆமே, அப்படியே நடுத்தூருல விட்ட மாதிரி, ஆமே, உன்னை சின்ன பிள்ளைக்கா
ஆக்கணும்னு திட்டம் போட்டவங்கன்னா அமே உனக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, வச்சு செய்வேன் அப்படின்னு. ஆமே அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? இன்று முதல் ஆமே உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே முன்பாக செய். ஆமே உன்னை நிக்க வச்சு உனக்கு முன்னாடி நிக்கிறவன ஆமே உன் எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம். ஆமே அதனால கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? மேய்ப்பரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தாழ்ச்சி மேய்ப்பரா இருக்கிறார். இருக்கிறார்னா இப்ப பிரசன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குறைவுலாம் இல்லைங்க, அவருடைய மாற்றம் வந்தாவே அது ஓடி போயிருங்க. இருக்கிறார் சொல்றாரு பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள என்னை 2வது வசனத்துல சங்கீதம் 23:1 பாருங்க. ஆமே பக்கம் 683 அமர்ந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என்ன செய்யறா? புல்லுள்ள இடங்களை உங்களை மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர், ஆமே தெளிவான தண்ணி இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் உங்களை குடிக்க வைப்பார். அல்லேலூயா. ஆமே அவர் கொண்டு போகிற பாதையே செழிப்பின் பாதை அப்படின்னு. அங்க வறட்சியே சரி, கர்த்தருடைய ஆவியை நீங்க உள்ளார வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இடத்துல வறட்சி இருக்காது. ஆமே சொல்றாரு 5வது, சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. என்ன முதல்ல கர்த்தருடைய வேலையை ஆயத்தப்படுத்துறது தான். ஆயத்தப்படுத்திட்டு தான் பேசுவார். இதெல்லாம் உனக்கு வச்சிருக்கிறப்பா. ஆமே நீ ஒரு புதையல தேடி போகணும்னா ஒரு மேப் ஒன்று போட்டுருப்பாங்க. அல்லேலூயா. மேப் ஒன்று போட்டுருப்பாங்க. அந்த மேப் என்ன சொல்லுவீங்க? ஆமே ஒரு மேப் இன்னொரு கையில் இருக்கும், இன்னொரு மேப் வழி காணாம தொடங்கி இருப்பாங்க. 2 மேப்பையும் ஒன்னா ஒட்டினாதான் அந்த வழி தெரியும். அங்க போயிட்டு ஆமே புதையல் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படியே நம்ம நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கோம். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமே தொலைஞ்சு போன மேப்பை மறுபடியும் ஒட்ட வைக்கிறார். அல்லேலூயா. ஆமே அதான் சொல்றாரு பாருங்க. ஆமே உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். என்னத்தை காண்பார்களா? உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள். ஆமே உன் கூட இருக்கிறவன் இயேசு உன் கூட இருக்கிறான். ஏசப்பா இவன் கும்பிடுற தெய்வம் இவனோட இருக்கு. இவனுக்கு எந்த பில்லி சூனியமும் வைக்க முடியாது, மந்திரமும் வைக்க முடியாது, அது வேஸ்ட், வாய்க்காது சொல்லிடுவானே. அவனுக்கு மந்திரம் தானே வைக்கணும், வைக்காத. அப்புறம் நீ கேரளாவுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு 10,000 ரூபாய் 20,000 செலவு பண்ணிட்டு வருது, அலைச்சல் தான் வேஸ்ட். ஆமே நீ ஒன்று மந்திரம்னா அவனுக்கு வச்சிங்கன்னா பழிக்காது. போன வாரம் நந்தினியோட வீட்டுக்கு போய் புதுப்பீடு பிரதிஷ்டை பண்ணாங்க. அன்னைக்கு 2 மணிக்கு நைட் 2 மணிக்கு போகிறேன். நைட் 2 மணிக்கு போயிட்டு அவங்க வீடு காலையில் 3 மணிக்கு பிரதிஷ்டை பண்ணிட்டு அங்கிருந்து ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அந்த ஊரே எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. எல்லாமே அவங்க சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்களா? ஆமே நான் சொல்லி இயேசு பேர் அந்த இடத்துல உயர்த்தப்படலை. அந்த ஊரே தலைமுறை வைக்கும்படியா கர்த்தர் உங்களுக்கு ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் தீங்கு செஞ்சாங்களோ அவன் இந்த ஊர்லயே இல்லை, உலகத்திலே இல்லை. அதனால நீங்க என்ன செய்யுங்க? சாட்சியா நீங்க நிக்கணும். அதனால உங்க அப்பா அம்மா என்ன விருப்பப்படுறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கணும். ஆனா முதல்ல கர்த்தர் தான் இந்த இடத்துல கால் வைக்கணும் அப்படின்னு.